ஹாய் ஆல். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டபுள் சைடு லாக் ஸ்டிச்சு லீஃபில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அது கொஞ்சம் எம்போஸ்டாக பைப்பிங் த்ரெட் நான் உங்களை வாங்க சொல்லியிருப்பேன் இல்லையா, பேசிக் மெட்டீரியல் லிஸ்ட்டில். அதை வச்சு தான் இந்த லீஃப் டிசைன் பண்ண போகிறோம். இப்போ நான் ஃப்ரீ ஹேண்ட்லேயே தான் இப்போ பெண்ணை வச்சு நான் வரைஞ்சிக்கிட்டேன். ஓகேவா, நீங்களும் அதை மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ நான் இதில் அளவு வச்சுக்கிறேன். அளவு வச்சு எனக்கு தேவைப்படுற இடத்துக்கு நான் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ ரெண்டாக தான் நம்ம ஃபோல்ட் பண்ணி வைக்கணும் பைப்பிங் த்ரெடை. இப்போ நான் ஒன்று வச்சேன்னா ஒன்று இல்லை, ஒன்றுத்துக்கு மடித்து ரெண்டாக நான் கட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா, இப்போ வச்சு பார்ப்பேன் பாருங்கள். வச்சு பார்த்துட்டு நம்மளுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்ம அதையும் வெட்டிக்கலாம். நான் இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஓகேவா, ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. இப்போ நான் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். நீங்களும் அதை மாதிரி வச்சு பார்த்துட்டு ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபேப்ரிக் க்ளூ தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா, நான் ஃபேப்ரிக் க்ளூ வச்சு நான் அப்ளை பண்ணி அதை ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு நான் லிஸ்ட்டில் ஃபேப்ரிக் க்ளூ ஆட் பண்ணலை, சாரி, மன்னிச்சிக்கோங்க எல்லாருமே. நீங்கள் பக்கத்தில் ஏதாவது ஷாப் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேவா, இல்லைன்னா நீங்கள் இல்லாமையே கூட நீங்கள் போடுங்க. ஓகேவா, இப்போ நான் போட்டு எம்போஸ்ட் ஒர்க்குக்காக இதை நான் பைப்பிங் த்ரெட் வச்சு போடுறேன். நீங்கள் இல்லாமல் கூட வச்சுக்கலாம். ஓகேவா, எப்போதும் மாதிரி தான் நான் துலிப் நீடில் 14 நம்பர் சைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சில்க் த்ரெட் பார்த்திங்கன்னா டபுள் பெல் பிராண்டில் தான். எப்போதும் மாதிரி டபுள் ஸ்டாண்ட்ஸ் போடுறதுக்கு எனக்கு தேவைப்படுற அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் முடிச்சு போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட ரெண்டு கலர் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே கலரில் ரெண்டு இருந்துச்சிங்கன்னா நீங்கள் அப்படி கூட முடிச்சு போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் இப்போ ஒரே ஒரு கண்டு தான் எல்லாருமே வாங்கியிருப்பீங்க, அதனால நான் இந்த மெத்தடில் நான் சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் பழகுறதுக்கு இதுவே போதும். ஓகேவா, எனக்கு தேவைப்படுற அளவுக்கு எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இப்போ முடிச்சு போட்டுக்கிட்டதை கையில் சுற்றிக்கிறேன். இப்படியே பிடிச்சி கொண்டு போகிறேன். ஓகேவா, இப்போ நான் அந்த ஷார்ப் எட்ஜஸ் இருக்குல்ல, அதிலேருந்து ஆரம்பித்து இப்போ இங்கே ஒரு குத்தி ஒரு குட்டியாக ஒரு லாக் போட்டுக்கிறேன். மறுபடியும் அந்த சைடு கொண்டு போகிறேன். அங்கே ஒரு குத்தி ஒரு செயின் ஸ்டிச்சு, இங்கேயும் ஒரு குட்டியாக லாக் போட்டுக்கிறேன். போட்டு எடுத்துக்கிட்டேன். அப்படியே இங்கே கொண்டு வரேன். அதாவது கோட்டுக்கு உள்ளே ஒரு குத்து. ஓகேவா, சைடாக நான் கொண்டு வந்தாலுமே கோட்டுக்கு உள்ளே ஒரு குத்து, கோட்லேயே ஒரு குத்து, அதாவது குட்டி லாக் அதில் போகிறேன். இப்போ கோட்டுக்கு உள்ளே ஒரு குத்து போட்டுக்கிறேன். கோட்டு மேலேயே ஒரு குட்டியாக லாக் போட்டு திருப்பிக்கிறேன். நான் கோட்டுக்கு உள்ளேயே, அதாவது கோட்டுக்கு உள்ளே ஒரு குத்து, கோட்டுக்கு வெளியில் ஒரு குத்து கூட நீங்கள் குத்திக்கோங்க. நான் ஏன்னா கோட்டு மேலேயே குத்திருக்கனால நான் ரொம்ப குட்டியாக போட்டிருக்கேன். நீங்கள் கோட்டுக்கு வெளியில் கூட நீங்கள் குத்தி இந்த ஸ்டிச்சஸ் போட ட்ரை பண்ணுங்கள். நம்ம ரொம்ப கேப் கொடுத்து போடக்கூடாது, பக்கத்துலேயே தான் போடணும். ரொம்ப பக்கத்துலேயே நெருக்கமாக போடுங்க, அப்போ தான் இது ஃபில் ஆகும். இப்போ நம்ம பைப்பிங் த்ரெட் கொடுத்து தானே நம்ம ஃபில் பண்ணுறோம், அதனால நம்ம ரொம்ப கேப் கொடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா உள்ளே உள்ள பைப்பிங் த்ரெட்டே தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு நீங்கள் குட்டியாக போட்டு ஃபில் பண்ண பாருங்கள். ஓகேவா, ஒரேடியாக நம்ம ஃபில் பண்ணணும்னு நினச்சா அது ரொம்ப அசிங்கமாக போயிடும் அந்த டிசைனே. நீங்கள் கொஞ்சமாகவே ஃபில் பண்ணிவிட்டு வாங்க. ஓகேவா, எப்போதும் மாதிரி தான் டபுள் சைடு லாக் ஸ்டிச்சில் உள்ளே ஒரு குத்தி, அதுக்கப்புறம் நான் கோட்டு மேலேயே ஒரு குத்துறேன். அதாவது நான் லீஃப் வரைஞ்சிருக்கேன்ல, அந்த கோட்டுக்கு உள்ளே ஒரு குத்து, அப்படின்னா பைப்பிங் த்ரெட்டு ஓரத்தில் வரும் எனக்கு. அப்புறம் நான் இன்னொரு குட்டி லாக் போடுறதுக்கு அந்த லீஃப் கோடு போட்டிருக்கேன்னா அந்த கோட்டு மேலே ஒரு குத்துறேன். கோட்டுக்கு உள்ளே ஒரு குத்து, கோட்டு மேலேயே ஒரு குத்து. ஓகேவா, இந்த சைடு கொண்டு போகிறேன். கோட்டுக்குள்ளே ஒரு குத்து, கோட்டுக்கு மேலே ஒரு குத்து, கோட்டுக்குள்ளே ஒரு குத்து, கோட்டுக்கு மேலே ஒரு குத்து.
நான் த்ரெட்டை எங்கே பிடிச்சி இழுக்கிறேன்னு பாருங்கள். அந்த நாபில் வச்சுட்டு இழுக்காதீங்க, அப்போனா ரொம்பவே கட் ஆகும். ஓகேவா? நீங்கள் அந்த கொஞ்சம் உருண்டையாக இருக்குல்ல, அந்த இடத்துல வச்சுட்டு இழுங்க, அப்போ தான் உங்களுக்கு வரும். ஓகேவா? இப்போ கோட்டுக்குள்ளே ஒரு குத்திக்கிறேன். டபுள் சைடு லாக் ஸ்டிச்னால் ஒன்றுமே கிடையாது. 2 நம்ம சிங்கிள் சைடு லாக் ஸ்டிச்சில் எப்படி போடுறோன்னு தெரியும். இது டபுள் சைடு லாக் ஸ்டிச்சில் எப்படி லீஃப் ஃபில் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியுதா? இப்போ இங்கேருந்து கொண்டு போய் அங்கே ஒரு லாக் போட்டு திருப்புறோம். அகெயின் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வரும்போது அங்கேயும் ஒரு குட்டியாக ஒரு குட்டி லாக் போட்டு தான் திருப்பணும். ஓகேவா? இதுதான் டபுள் சைடு லாக் ஸ்டிச். ஓகேவா? சிங்கிள் சைடில் போட்டால் சிங்கிள் சைடு லாக் ஸ்டிச்சு. இப்போ இது டபுள் சைடில் நம்ம லாக் போடுறோம். இது டபுள் சைடு லாக் ஸ்டிச். செயின் ஸ்டிச் தான் மேம், வேறு எதுவுமே கிடையாது. செயின் ஸ்டிச்சு கொஞ்சம் வேரியேஷனில் போடுறோம், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே செயின் ஸ்டிச் தான். ஆனால் நம்ம சொல்கிற ஸ்டிச்சஸ்க்கான பேர் தான் வேறு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி போடுறோம். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம கொடி டிசைன்லாம் ப்ளவுஸில் நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த எம்போஸ்டு ஒர்க்கு கொடுக்கும்போது நம்ம ரொம்ப ஹைலைட்டிங்காக காட்டும் ப்ளவுஸையே. ஓகேவா? வீடியோவை ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வச்சு கூட காட்டலாம் மேம். ஆனால் எனக்கு அப்படியெல்லாம் காட்டுறதுக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா நான் இப்போ போடும்போது எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன்றதை நீங்களுமே தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஓகேவா? அது எல்லாத்தையுமே எப்படி ஹேண்டில் பண்ணி நம்ம போடுறதுன்றதுக்காக தான் நான் இப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ எனக்கு ஃபுல்லாகவே இது கவர் ஆகிட்டு மேம். இப்போ லீஃப் எனக்கு ஃபுல்லாகவே அந்த இது வந்துடுச்சு பாருங்கள். எனக்கு இப்போ இது கொஞ்சமாக நம்ம ஒரு சைட்லேருந்து நம்ம ஃபில் பண்ணோம். அதே மாதிரி கொஞ்சம் கிராஸாகவே போடுங்க. நேராக இதை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுக்கு அழகாகவே இருக்காது. இப்போ நான் போடுறேன் பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கிராஸாக போடும்போது தான் அதோட அழகே தனியாக தெரியும் மேம். இப்போ நான் இங்கே எண்ணாட் போட்டு முடிச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே என்ன மேம் பண்ணணும்? இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியுதா எந்த அளவுக்கு நான் லாக் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு? இப்போ நம்ம வந்து செயின் ஸ்டிச் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். இப்போ நான் மேலேருந்து எடுத்துக்கிறேன். மேலேருந்து நான் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் இப்போ குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு வரேன் மேம். செயின் ஸ்டிச்சே நான் எந்த அளவுக்கு கொடுக்குறேன்னு பாருங்கள். இப்போ தெரியுதா மேம் உங்களுக்கு? செயின் ஸ்டிச்சே நான் எவ்வளோ குட்டியாக போடுறேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் மேம் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பார்க்குறதுக்கே ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஓகேவா மேம்? உங்களுக்கு இதை போட உங்களுக்கு கண்டிப்பாக வரும் மேம். நம்மளை குட்டியாக போட சொல்கிறாங்களே, நம்மளுக்கு வரமாட்டேங்குது அப்படிலாம் நினைக்காதீங்க. குட்டியாக நீங்கள் போட்டு பழக கண்டிப்பாக நம்மளுக்கு எதுவாக இருந்தாலும் வரும் மேம். எந்த விஷயமே நம்ம கற்றுக்காததுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியாது தான் மேம். நம்ம தெரிஞ்சுக்கணுன்னு ஒன்று முடிவு பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை டீப்பாக இறங்கி நம்ம கற்றுக்கணுன்றது நம்மளுக்குள்ளே தான் மேம் இருக்கணும். நம்ம அதுக்கான ஆர்வத்தை நம்ம தான் வளர்த்துக்கணும். நான் ஆப்போசிட் டைரெக்ஷனுக்கு எப்படி திருப்புறேன்னு பாருங்கள். வீடியோவில் தெரிகிற மாதிரியே பார்த்து போடுங்க மேம். ஓகேவா? உங்களுக்கு டைரெக்ஷன் திருப்புறதுலாம் எப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் போட்டாச்சு. நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ப் எட்ஜஸ் கிடச்சிரும் மேம். ஓகேவா? நான் இப்போ இங்கே நான் இங்கே எண்ணாட் போட்டுக்கிறேன். இப்போ இந்த டைரெக்ஷனுக்கு ஒரு குத்தி நான் திருப்பி கொண்டு போய் நான் அங்கே உள்ளே வச்சு நான் எண்ணாட் போட்டுக்கிறேன் மேம். எண்ணாட் போடும்போதுமே மேம் நம்ம 2 ஸ்டாண்ட்ஸ் போட்டிருக்கோம்ல, டபுள் ஸ்டாண்ட்ஸ் போட்டதுக்கான டபுள் த்ரெட் வந்தால் மட்டும்தான் நம்ம எண்ணாட் போடணும். சிங்கிள் த்ரெட்லலாம் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது பிரிஞ்சுக்கிட்டு வந்துடும். எல்லாருமே கிளாஸ் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எப்போதும் மாதிரி நீங்கள் 3 தடவை போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள் மேம். ஓகேவா? எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் மேம். தேங்க்யூ.